தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஜாதகத்துல என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கு, கிரக செயற்கை இருக்கு அப்படின்னா இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர வாய்ப்பு இருக்கு. கடன் ஏற்படக்கூடிய சுமை அப்படிங்கும் பொழுது அந்த சுக்கிரன் கேதுவுடன் சேர்ந்து சனி செவ்வாய் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சீக்கிரமாக கடன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சில பேர்லாம் ஸ்டாக்ல போடுவாங்க, ஷேர்ல போடுவாங்க. நான் சொல்லுவேன், பண்ணாதீங்க இந்த நேரத்தில். கொஞ்சம் வந்துருச்சுன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் வாங்கிட்டுருவாங்க, நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. அது என்னது, தேவையில்லாமல் கடன் சுமையாகுது. இது போலெல்லாம் தேவையில்லாத கடன்களையும் நான் பார்க்குறேன். இந்த பிரதோஷ நேரத்திலேயே கொடுக்கணும் கடனை. அந்த பிரதோஷ நேரத்தில் எப்படி சிவபெருமான் நந்திகேஸ்வரரை நம்ம வழிபடுறோமோ அது போல ருண விமோசன நரசிம்மரை வழிபடணும். ருணன கடன். பட்டை இலை இருக்கு இல்லைங்களா, பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம்ல, அந்த பிரிஞ்சி இலையில சிவப்பு கலர் மயில யார் உங்களுக்கு திருப்பி தரணும் அவருடைய பெயரை எழுதி அவர்களிடம் இருந்து இத்தனை எவ்வளோ கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும்ல, அந்த அமௌண்ட் எழுதி கிடைத்து விட்டது, நன்றி நன்றி நன்றி, மன சந்தோஷத்தோட அதை எழுதிட்டு அதை நெருப்பில் காட்டிடும். சில பேர் இந்த குபேர கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வரும்பொழுது பச்சை கலரில் அவங்க கயிறு கட்டிப்பாங்க. பச்சைங்கிறது வளம்ங்க, அதிர்ஷ்டம். அதான் நம்ம இருக்கணும். இது முழுக்க முழுக்க நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து அந்த கயிறை நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரைட் பிரெயின், இந்த ரைட் பிரெயின் தான் நமக்கு முழுக்க இமேஜினேஷன், விஷுவலைசேஷன், இது போல விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு பண்ணி நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையும் அதன் மூலமாக நமக்கு ஒரு விஷயத்தையும் செயலாக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் தரும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ஆன்மீகம் ரீதியாகவும் ஜோதிடம் ரீதியாகவும் நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய பத்மபிரியா பிரசாத் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் ஷாம்லா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன் மேம். நல்லது. திரும்புற பக்கம்ல கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்க முடியுது. அம்பானியா இருந்தாலும் கடன் இருக்கு, அதுக்கு கீழே விவசாயியா இருந்தாலும் ஒரு கடன் இருக்கதான் செய்யுது. இவர்களுக்கு ஏத்த வீக்கம்ன்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கடன் சுமை இருந்துகிட்டு தான் இருக்கு. ஜாதகத்துல என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கு, கிரக செயற்கை இருக்கு அப்படின்னா இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர வாய்ப்பு இருக்குமா? அதாவது ஒரு சென்ற வீடியோவில் நம்ம பார்க்கும்பொழுது சுக்கிரன் வந்து தடைப்படக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம். இதுலேயே கடன் ஏற்படக்கூடிய சுமை அப்படிங்கும் பொழுது அந்த சுக்கிரன் கேதுவுடன் சேர்ந்து சனி செவ்வாய் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சீக்கிரமாக கடன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. கோல்சார சனி செவ்வாயை பார்க்கக்கூடிய நேரம், இல்லை சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஏற்கனவே இருக்குன்னா அங்கே மேலும் அது சனியுடைய பார்வை இப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் வாங்கினாலும் அதிகப்படியாக வாங்கக்கூடிய சூழல் ஏற்படுறத நம்ம கண்கூட பார்க்க முடியுது. ஸோ இது போல் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுல இருந்து இப்போ வெளியே வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை? நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஜாதக ரீதியாக நமக்கு இது தெரியுது. அப்போது ஒவ்வொரு நேரமும் தாங்கள் செலவு பண்ணுறக்கூடிய பைசால ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணணும். கடன் தேவை இல்லாமல் ஒரு பார்ஷான ஒரு விஷயத்துக்கு வாங்காமல் இருக்கணும். அது வாங்க அந்த நேரத்தில் ஆரம்பிச்சிட்டா இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறது. சில பேர்லாம் ஸ்டாக்ல போடுவாங்க, ஷேரில் போடுவாங்க. நான் சொல்லுவேன், பண்ணாதீங்க இந்த நேரத்தில். கொஞ்சம் வந்துருச்சுன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் வாங்கிட்டுருவாங்க, நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. அது என்னது, தேவையில்லாமல் கடன் சுமையாகி விடுறது. இது போலெல்லாம் தேவையில்லாத கடன்களையும் நான் பார்க்குறேன். அதாவது சூழல் அது போல ஒரு விஷயத்தை வலைக்குள்ள பின்னுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் இவர்கள் எல்லாம் பிரதோஷ நேரத்தில் விரதம் இருக்கணும். பிரதோஷ நாள் முழுவதுலேயுமே ஒரே ஒரு வேளை சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அந்த 4:30 மணிலேருந்து 6 மணி பிரதோஷ நேரம்னு சொல்கிறோம்ல, அது டெய்லி பிரதோஷம், நித்திய பிரதோஷம்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் அந்த திரியோதசி அன்று வரக்கூடிய நாளில் அந்த பர்டிகுலர் டைமில் 4:30 to 6 நமசிவாய மந்திரத்தை அதாவது நிறுத்தி பொறுமையாக மனசுக்குள்ளே சொல்லி கொண்டிருக்கணும். முடிஞ்ச சிவன் கோவிலுக்கு போய் நந்திகேஸ்வரருக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி பண்ணும் பொழுது இது வந்து குறைந்தது 48 முறை பண்ண சொல்லுவேன். அப்படின்னா 2 வருட காலம் விடாமல்
பெண்கள்லாம் அந்த பண்ண முடியாத நாட்களை வந்து கவுண்ட்டை விட்டுட்டு மீதி நாட்களை பண்ணலாம். ஆனால் 48 தடவை முடிஞ்ச வரைக்கும் இதை தொடர்ச்சியாக செய்யும் பொழுது இவங்களுக்கு கடன் சுமை குறையக்கூடிய காலம் ஆரம்பிக்கும். அதாவது வளம் பெருகிறதுக்குரிய நேரம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஹோரைகளை அதிகமாக நம்ம மக்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மேம். செவ்வாய் ஹோரையாக இருக்கட்டும், வெள்ளி ஹோரையாக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் சொன்ன பிரதோஷ காலங்கள், இந்த நேரத்துலலாம் வந்து நம்ம கடன் ₹1 இருந்தால் கூட அதை கொடுத்தோம் அப்படின்னா அந்த கடன் சுமை வந்து படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பா எந்த அளவுக்கு உண்மை? கண்டிப்பா சில ஹோரைகளில் கடனே வாங்கக்கூடாது. சனி ஹோரையெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சனிக்கிழமைங்களாம், அதாவது எமர்ஜென்சிக்குன்னா வாங்கலாங்க, வேற வழி கிடையாது. அதே சமயம் எமர்ஜென்சியாக இல்லாமல் சும்மா வாங்க போகிறதா இருந்தால் சனிக்கிழமைகள் அவாய்ட் பண்ணிடுங்க. சனி ஹோரைகளை அவாய்ட் பண்ணிடுங்க. எனக்கு எல்லா கேலண்டர்லையும் ஹோரையை போட்டிருப்பாங்க. அந்த ஹோரைகளை பார்த்துட்டு அந்த நேரங்களில் வாங்காமல் இருக்கிறது நல்லது. மேலும் பெருகாமல் இருக்கும் கடன் சுமை. அதே போல் கொடுக்குற நேரம், நீங்கள் கேட்டிங்களே, இதற்கான பதில் இந்த பிரதோஷ நேரத்திலேயே கொடுக்கணும் கடனை. அந்த பிரதோஷ நேரத்தில் எப்படி சிவபெருமான் நந்திகேஸ்வரரை நம்ம வழிபடுறோமோ அது போல் ருண விமோச்சன நரசிம்மரை வழிபடணும். ருணன கடன், விமோச்சன நரசிம்மர். நரசிம்ம பெருமான ருண விமோச்சன ஸ்லோகம் சொல்லி நம்ம வழிபடும் பொழுது நிச்சயமாக கடன் சுமை குறையும். அதாவது அந்த சூழல் ஏற்படும், சுமையை குறைக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அவங்களுக்கு நல்ல ஒரு வேறு வேலை, ஒரு ப்ரமோஷன், இதனால் அவங்களுக்கு வந்து ஒரு திடீர் பணவரவு, இது போலலாம் அவங்களுக்கு சூழல் வரும். அதனால் அந்த நேரத்தை அவங்க பயன்படுத்திக்கலாம். இதே போல் திரும்பி கொடுக்குறாங்க ஒரு அமௌண்ட் அப்படிங்கும்பொழுது மைத்திர முகூர்த்தம்னு ஒரு முகூர்த்தம் இருக்குது. அதாவது அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் சேரக்கூடிய நாள், அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் சேரக்கூடிய நாள். மாதத்துக்கு 2 இல்லை 3 நாள் வரும். இந்த நாட்களில் அந்த பர்டிகுலர் 2 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் அந்த கடனின் ஒரு பகுதியை இஎம்ஐயாக இருந்தால் இஎம்ஐயில் செலுத்துங்க. நேரடியாக ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அவர்கள் பேரை போட்டு ஒரு கவரில் எழுதி அந்த பேரை அவங்க அட்ரஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ உங்களால் முடியுமோ ஒரு ₹500 இல்லை ₹1000 எவ்வளோ முடியுமோ அதை எடுத்து வச்சுட்டு பார்க்கும்பொழுது அவங்கக்கிட்ட கொடுக்கலாம். இது வந்து மாதத்துக்கு வரக்கூடிய அந்த மைத்திர முகூர்த்தத்தில். கிரகண நேரங்கள்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இந்த கிரகண நேரங்களில் மொத்தமாக ஒரு 4 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது சூரிய கிரகணமாக இருக்கலாம், சந்திர கிரகணமாக இருக்கலாம். இந்த 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த விடுபடக்கூடிய நேரம்னு இருக்கும் தெரியுமா? அதாவது கிரகண விமோச்சன நேரம் அப்படின்னு இருக்கும். விடுபடுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் இல்லை 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கடனில் ஒரு பகுதியை இஎம்ஐயாக செலுத்தலாம். அல்லது யாருக்காவது கொடுக்கறத இதே போல் எழுதி வச்சு கொடுக்கலாம். இது போல் செய்யும் பொழுது அது அதிகப்படுத்தக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடாது, விடக்கூடிய நேரத்தில், விடுபடக்கூடிய நேரத்தில் தான் செய்யணும். இது போல் செய்தால் சீக்கிரமாக கடன் அடையக்கூடிய, அது நம்ம திருப்பி செலுத்தக்கூடிய காலமும் சூழலும் நமக்கு வரும். இப்போது கடன் அடையிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் சில பேர் வந்து கடனை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நான் உங்ககிட்ட காசு வாங்கியிருக்கேன் அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த காசையே திருப்பி தரமாட்டேன். அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க அதுலேருந்து எப்படி மேம் விடுபடுறது? மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சில சிம்பிள்ஸ் இருக்குது, ஃபெஹு சிம்பிள்னு சொல்லிட்டு ரூன்ஸில் எஃப் மாதிரி மேல் நோக்கிய எஃப் மாதிரி இருக்கும். இது வந்து பொருளாதார ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை. நமக்கெல்லாம் இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள்ஸ் எல்லாம் நம்மளுடைய நாட்டில் பயன்படுத்துறது மாதிரி சில ரூன் சிம்பிள்ஸ் வேறு நாட்டிலேருந்து நமக்கு வந்து வந்தது. அதெல்லாம் வந்து வளத்துக்கான சிம்பிள். அந்த வளத்து சிம்பிளை வந்து நீங்கள் உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கலாம். யார் கொடுக்க வேண்டிய நபரோ அவரை நினச்சி இவங்ககிட்டேருந்து எனக்கு சீக்கிரம் இந்த கடன் சுமையானது யார்கிட்டேருந்து வரணுமோ அவர்களுடைய பேரை நினச்சி அவங்க சீக்கிரமாக எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். அதே போல் பே லீஃப்னு ஒன்று இருக்குது, பட்டை இலை இருக்குது இல்லைங்களா, பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம்ல. அந்த பிரிஞ்சி இலையில் சிவப்பு கலர் மயில யார் உங்களுக்கு திருப்பி தரணுமோ அவருடைய பெயரை எழுதி அவர்களிடம் இருந்து இத்தனை எவ்வளோ கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும்ல, அந்த அமௌண்ட்டை எழுதி கிடைத்து விட்டது, நன்றி நன்றி நன்றி, ஒரு கிராட்டிடியூட். அந்த கிடைத்து விட்டால் உங்களுடைய மனசு எப்படி சந்தோஷப்படுமோ அந்த மன சந்தோஷத்தோட அதை எழுதிட்டு அதை நெருப்பில் காட்டிடணும். இந்த நெருப்பில் காட்டிட்டு இதெல்லாம் வந்து பே லீஃப் ரிச்சுவல்ஸ்னு, இது நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க, நிஜமாகவே நல்ல பலன் கிடைக்கும். இதுக்கு மாற்று கருத்து இருந்தால் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஆனால் இது நிஜமாகவே இந்த எந்த நேரத்தில் எழுதலாம் அப்படின்னா வியாழக்கிழமை இரவு பொழுதில் எழுதி
இதை வந்து ஒரு நெருப்பில் காட்டி ஃபுல்லாக அது ஆஷ் ஆகிடும். இந்த சாம்பலை வெளியில் தூவி விட்டுரும், பிரபஞ்சத்துடன் அனுப்பி விட்டுரும். அப்போ அதனுடன் அந்த இணைந்து என்ன ஆகும்னா, யார் உங்களுக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு அந்த ஒரு சூழல் வரும், கொடுக்கக்கூடிய எண்ணம் வரும். ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு சீக்கிரமாக அது கிடைக்கும். கனகதாரா ஸ்லோகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கனகதாரா ஸ்லோகம் வீட்டில் ஒலிக்க விட்டா யார் உங்களுக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு கடன் சுமை யாருக்கெல்லாம் சீக்கிரமாக நிவர்த்தி ஆகணுமோ அந்த ஒரு சுமையும் நிவர்த்தி ஆகும். பொன்மழை பொழியக்கூடியது. எப்போ கேட்கலாம்? வெள்ளிக்கிழமை கேட்கலாம், வியாழக்கிழமை சாயந்தரம் குபேர நேரம்னு ஒன்று இருக்கு, சாயந்தரம் 5லேருந்து 8. இந்த நேரத்துலலாம் கேட்டுட்டு வந்தால் அவ்வளோ அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நிச்சயமாக நம்பிக்கையோட செய்துங்க பாருங்கள், நிச்சயமாக அதற்குரிய பலன்களை வெகு விரைவாக அனுபவிக்க முடியும். இப்போ கடன் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருமே சொல்கிறது நீங்கள் சொன்ன மாதிரியான நிறைய விஷயங்களையும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இருக்குது. எந்த தெய்வத்தை வழிபாடலாம்? அப்புறம் கிறிஸ்டல்ஸ், என்ன மாதிரியான கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணலாம்? அதாவது தெய்வ வழிபாடுனா சாக்ஷாத் மகாலட்சுமி, ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவர்னு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய தெய்வங்கள், நமக்கு குபேரன்லாம் நமக்கு வந்து யக்ஷர்களாக இருப்பாங்க. குபேரன் வந்து சாக்த வழிபாடில் அவர் வந்து ஒரு குருமார்களாகவே இருக்காங்க குபேரன். குபேரனை நான் சொன்னக்கூடிய அந்த சாயந்தரம் வியாழக்கிழமை சாயந்தரம் 5லேருந்து 8 மணிக்குள்ளே நாம் வழிபடணும். மகாலட்சுமிக்கு நல்ல நெய் தீபம் போடலாம். அருகில் இருக்கக்கூடிய திருக்கோவில்களில் இது போல் மகாலட்சுமிக்கு ஒரு முழம் வெண்மையான பூக்கள், ஒன்றா வெண் தாமரை வாங்கி கொடுக்கலாம், இல்லை சிவப்பு தாமரை அல்லது மல்லிகைப்பூ, 3ல் எது உங்களால் முடியுமோ அப்போ கொண்டு போய் சார்த்தி வழிபட்டுட்டு, இந்த மாதிரிப்பா எங்களுக்கு வர வேண்டிய பணம் வரணும், செய்து கொடுமா அப்படின்னு கேட்டுட்டு வந்தால் போதும். நிச்சயமாக அதற்குண்டான சூழல் நிச்சயமாக கதவு திறக்கும். இது வந்து வழிபாடு. வீட்டிலையும் நீங்கள் அது பண்ணலாம். பச்சை கற்பூரம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். பச்சை கற்பூரம் வீட்டில் அதிகமாக, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் அதை வச்சு நீங்கள் கொளுத்தி அதை வந்து தீப ஆராதனையாக பண்ணலாம். இல்லை வந்து அங்கங்கே எடுத்து வச்சு பண்ணும்பொழுது அந்த வாசனைக்கு நல்ல லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். இது மட்டும் இல்லை, இதை தாண்டி உங்களுக்கு கிறிஸ்டல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பைரைட்டுங்கிற கிறிஸ்டல்ஸ் அற்புதமாக வேலை செய்யும். பணத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும். மணி மேக்னெட்னு பேர். சிட்ரினுடன் ஜாஸ்பர்ங்கிற கிறிஸ்டல், இதை நம்மளை நல்ல வேலை செய்ய வச்சு அதன் மூலமாக ஆப்பர்ச்சுனிட்டியை வாங்கி அதனால் நல்ல உயர்வு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. க்ரீன் அவென்ச்சுரின் கிறிஸ்டல். நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்குங்க. கிறிஸ்டல்ஸுக்குன்னு எப்படின்னா எல்லா கிறிஸ்டல்ஸுமே கிட்டத்தட்ட மணி அட்ராக்ஷன் தான். இதில் பர்டிகுலராக இந்த கிறிஸ்டல்ஸ் இதுக்கு மட்டுமே இருக்கு. அதனால் இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது நிச்சயமாக நல்ல வளம் பெறலாம். இதில் முக்கியமாக என்னென்னா, உழைக்காமல் வர முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. கட்டாயம் உழைக்காமல் யாருக்குமே பணம் வராது. அது உழைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, உழைக்க நிறைய பேர் தயாராக இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டி வராது. இந்த வாய்ப்பை கொடுத்து அவங்கள உயர வச்சு அதன் மூலமாக ஒரு நல்ல பாதையில் நமக்கு பணம் வரும். அதனால் இந்த மாதிரி வழிமுறைகளை பின்பற்றலாம். பார்த்தீங்கன்னா, மேற்கொண்டு நீங்கள் வீட்டில் வழிபடுறதா இருந்ததுன்னா நீங்கள் மகாலட்சுமி அஷ்டகம் போடலாம். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. இது வந்து 8 அஷ்டகம் இருக்குது. 8 நாளே உங்களுக்கு வந்து அது சனியோடைய ஆதிக்கம். மகாலட்சுமி இது ரொம்ப இந்த அஷ்டகத்தை டெய்லி கேட்டுட்டு பாருங்க, நல்ல ஒரு அதிர்வலைகள் வீட்டுக்குள்ளே வரும். கனகதாரா ஸ்லோகம் போட்டு கேட்கலாம். அதே போல் ஒரே ஒரு வரி ஸ்லோகம் லலிதா சகஸ்ரநாமத்தில், ஸ்ரீகரி, அம்பாள் வளத்தை அப்படி வாரி கொடுக்குறார். கரினா கொடுக்கக்கூடியவள், ஸ்ரீனா என்ன உங்களுக்கு லக்ஷ்மி, அதை அப்படியே கொடுக்குறாங்களாம். அதனால் ஸ்ரீகரிங்கிற அந்த ஒரு வரி ஸ்லோகத்தை, அந்த ஒரு வரி நாமத்தை சொல்லி கொண்டு வந்தால் போதும், நல்ல ஒரு அபரிமிதமான வளர்ச்சி வரும். இதெல்லாம் தாண்டி சில பேர் இந்த குபேர கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வரும்பொழுது பச்சை கலரில் அவங்க கயிறு கட்டிப்பாங்க. பச்சைங்கிறது வளம்ங்க, அதிர்ஷ்டம். அதான் நம்ம ஈர்க்கணும். இது முழுக்க நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து அந்த கயிறை நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரைட் பிரெயின், இந்த ரைட் பிரெயின் தான் நமக்கு முழுக்க இமேஜினேஷன், விஷுவலைசேஷன், இது போல் விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு பண்ணி நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையும் அதன் மூலமாக நமக்கு ஒரு விஷயத்தையும் செயலாக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் தரும். அதனால் இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் நம்ம போட்டுக்க வேண்டிய விஷயங்கள், செய்ய வேண்டிய விஷயங்கள். கண்டிப்பாக கடன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கலாம். அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. உங்களுக்கும் ஆதான் ஆன்மீகம் நேயர்களுக்கும் நன்றிகள்.